இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா தீபாவளி விலாக் தான் பார்க்குறோம். எப்போ எந்திரிக்கிறத விட கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, பருப்பு வடை, பாயாசம் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் எதுக்கு பண்ணுறேன், யாருக்கு பண்ணுறேன்னே தெரியாமல் தனியாலாம் நின்று பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஒரு ஆள் முன்னாடி நாள் நான் உனக்கு இது பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணுறோம், இந்த டைம்குள்ளே முடிக்கிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஆள் எந்திரிச்சதே 9-10 மணிக்கு தான் எந்திரிச்சா. சரி என்ன பண்ணுறது, எப்பவும் போல் இது நடக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஃபுல்லாக மழை வேறு எங்கேயும் வெளியும் போக முடியல. வீட்லேயே கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா டீ குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது. வீட்டில் வைக்கிறத விட கடையில் போய் ஒரு டைம் ஆச்சு அந்த 10 ரூபா டீயை குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரும் போனால் தீபாவளின்றதுனால கடையே இல்லை. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பண்ணிக்கு இருந்துச்சு. யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி கடவுள் மாதிரி கடை வச்சுருந்தாரு. போய் அங்கே போய் ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வரும்போதே பார்த்தீங்கன்னா பட்டாசு ஒரு 700 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். அது வந்து நைட்டு வெடிக்கிற பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்து வெடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஊசி பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊசி பட்டாசு ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது வெடிக்கிறது ரொம்ப சவுண்டாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வெடிச்சிட்டு காலையில் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுக்க போயாச்சு. எனக்கு இந்த வருஷம் தீபாவளி எந்த வருஷம்னால எந்த வருஷமே கொஞ்சம் ரொம்பலாம் இருக்காது, ஏதோ போல தான் இருக்கும். ஆனால் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிற முன்னாடி நாள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அந்த நாள் மொக்கையாக தான் இருக்கும். உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.